குட் மார்னிங் சார். உங்கள் நேம் சார்? மார்னிங். என் பேர் வினோத் தாஸ். நான் சென்னையிலேருந்து வரேன். இங்கே தான் இப்போ தான் வந்து ஹெச்டி பண்ணேன். எல்லாமே சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் நிறைய கிளினிக்லாம் போயிருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் ஆயுர்வேதிக்லாம் ட்ரை பண்ணேன். ஆனால் எதையுமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இல்லை, எதுவுமே ரிசல்ட்டும் கிடைக்கல. அப்புறமா லாஸ்ட் ஹோப்பாக தான் நான் இதை வச்சுருந்தேன். ஓகே, லாஸ்ட்டு ஹெச்டி பண்ணி முன்னாடி வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து இருந்தார். அவர் வந்து ஜிம்மேட்டு. அவங்களுடைய ஃப்ரெண்டு தான் அவர் வந்து இங்கே பிஆர்பி பண்ணார். அப்போ நான் அங்கே நிறைய இடத்துல நான் விசாரிக்கும் போது அவர் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி நான் பிஆர்பி போகிறேன் அப்படின்னு. அப்புறம் அவர்கிட்ட விசாரிக்கும் போது இந்த மாதிரி அரும்பாக்கத்தில் வந்து யூனிக் ஏர் க்ரோ இருக்குது, அங்கே தான் ப்ரோ நான் போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஓகே ப்ரோ, நானும் வருவான்னு கேட்டேன். நீங்கள் வாங்க ப்ரோ, ஜஸ்ட்டு நம்ம சும்மா கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கன்சல்ட் பண்ணி இங்கே வந்தோம். ஃபஸ்ட்டு டாக்டரை மீட் பண்ணோம். டாக்டரை மீட் பண்ணி எல்லாமே ஓகே, உங்களுக்கு நல்லா ஹெல்த்து, டோனர் ஏரியாவில் உங்களுக்கு நல்லா இருக்குது, ஏர் ஹெல்த்தாக இருக்குது. ஸோ நம்ம நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்காது, நம்ம ஃப்யூச்சர் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் நான் ஒரு 2 days இங்கே தங்கினேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்கும், இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படின்னு. இங்கே நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். ஃபுட்டு விஷயத்துலையாக இருக்கட்டும், இல்லை ஏசி, வாஷ்ரூமு, அப்புறம் இங்கே இருக்க ஒர்க் பண்ணுற நர்ஸு, டெக்னீஷியனு, டாக்டர்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஸோ கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஒரு புது இடத்துல ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்ற ஒரு ஃபீல் இல்லாமல் இருந்தது அது. ஸோ அது நல்லா இருந்தது எனக்கு. ஓகே சார், இதுக்கு டிரான்ஸ்பிளான்ட் முன்னாடி எப்படி இருந்தீங்க, இப்போ டிரான்ஸ்பிளான்ட் ஆகிருக்கு, இப்போ எப்படி ஃபீல் ஆகுது உங்களுக்கு? அது வந்து உண்மையாக சொல்லணும்னா, எனக்கு லாஸ்ட்டாக நான் +2 படிக்கும் போது எனக்கு அந்த டயஃப்ராமை பார்த்தது நான், என்னுடைய கேர்வும் பின்னாடியோ. ஏன்னா அந்த டைம்லேருந்தே எனக்கு கொஞ்சம் அப்போ ரொம்ப கொட்டலை, ஆனால் அந்த டைம்லேருந்தே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிடுச்சு. எனக்கு இப்போது டாக்டர்ஸ் ஃபஸ்ட்டு கன்சல்ட் பண்ணும் போது டயஃப்ராம் செக் பண்ணாங்க. அப்போ எனக்கும் தெரியல அது எந்த ரேஞ்ச் அப்படின்னு. அப்புறம் நான் பிளான்ட் பண்ணி வச்சு மிரரை பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு பழைய ஃபீல் எனக்கு இருந்தது. நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு என்ன ஃபீல் இருந்ததோ, அந்த டயஃப்ராமோட ஏரு அந்த லைனப் இருந்தது. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அது. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ.